வணக்கம். இப்போ காங்கிரஸ் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஒரு தலைவர் சிஸ்டம் சரியில்லைன்னு. அதை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சு 28 இடங்களில் போட்டி போட்டது. அதில் 5 இடம் மட்டும்தான் ஜெயிச்சு. மீதி 23 இடங்களில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சாங்க. அது யார் தோக்கடிச்சது? டிவிக்கு. இப்போ அதே டிவிக்கோட காங்கிரஸ் கூட்டணி வைக்க போகிறாங்க. இப்போ இதில் யார் முட்டாள்? அந்த 5 தொகுதியில் டிவிக்கே வரக்கூடாதுன்னு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க இல்லையா மக்கள், அந்த மக்கள் தான் முட்டாள். ஏன்னா அந்த 5 தொகுதியில் டிவிக்கே வரக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வச்சா இவங்க திருப்பி போய் டிவிகேலேயே சேர்ந்துடுறாங்க. இப்போ அதுக்கு அவங்க டேரெக்டாக டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் இல்லையா? டிஎம்கே ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்குமான்றது சந்தேகம்தான். அதே மாதிரி டிவிக்கு யாரை எதிர்த்து அவங்க அரசியலுக்கு வராங்களோ அவங்க கூடயே போய் இப்போ சேர்றாங்க. இதுதாங்க அவங்க சிஸ்டம். இதுதான் எங்கள் தலைவர் சொன்னார், சிஸ்டம் சரியில்லைன்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ டிவிகேல ஜெயிச்ச எம்எல்ஏ பாதி பேர் டிஎம்கேவாலையும் ஏடிஎம்கேவாலையும் அத்தோடப்பட்டவங்க. அங்கே இருக்கும்போது அவங்க கெட்டவங்க, இங்கே வந்தவொன்னே அவங்க நல்லவங்களாடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி சிஎஸ்கே கிரிக்கெட் டீமை 2 இயர்ஸ் பேன் பண்ணாங்க. ஆனால் அந்த பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே டிஷர்ட்டை கழட்டி போட்டு வேறு டிஷர்ட் போட்டு வேறு டீமில் போய் விளையாண்டாங்க. அப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணது யார்? சிஎஸ்கே டிஷர்ட்டா? அதே மாதிரி தாங்க இங்கேயும். இப்போ இவங்க துண்டை மட்டும் மாற்றிட்டாங்கன்னா இவங்க உத்தமராகிடுறாங்க, இவங்க ஜெயிச்சும் போயிடுறாங்க. இப்போ இந்த அதே மினிஸ்டர்ஸ்லாம் திருப்பி வந்து டிவிகேன்ற பேரில் திருப்பி ஆட்சி பண்ண போகிறாங்க. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி